நமக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்த நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளின் செய்திக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி 1 கொரிந்தியர் 1 அதிகாரம் 18 21 முடிய நான் மீண்டும் ஒரு முறை வாசிக்கிறேன். 1 கொரிந்தியர் 1 அதிகாரம் 18 துவங்கி 21 முடிய. சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டுப்போகிறவர்களுக்கு பைத்தியமாக இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாக இருக்கிறது. அந்தபடி ஞானிகளுடைய ஞானத்தை நான் அழித்து புத்திசாலிகளுடைய புத்தியை அவமாக்குவேன் என்று எழுதியிருக்கிறது. ஞானி எங்கே? வேதபாரகன் எங்கே? இப்பிரபஞ்ச தர்க்க சாஸ்திரி எங்கே? இவ்வுலகத்தின் ஞானத்தை தேவன் பைத்தியமாக்கவில்லையா? எப்படியெனில் தேவ ஞானத்துக்கு ஏற்றபடி உலகமானது சுய ஞானத்தினாலே தேவனை அறியாதிருக்கையில் பைத்தியமாக தோன்றுகிற பிரசங்கத்தினாலே விசுவாசிகளை ரட்சிக்க தேவனுக்கு பிரியமாயிற்று என்று பவுல் அப்போஸ்தலன் கொரிந்து பட்டணத்துக்கு அவர் எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். சிலுவை என்ற தலைப்பில் இந்த நாளின் செய்தியை நான் எடுத்திருக்கிறேன். கிறிஸ்தவர்கள் அல்லாத பயத்தோடு இருக்கக்கூடிய ஜனங்கள் சிலுவையை பார்த்த மாத்திரத்திலே அதை கையெடுத்து கும்பிடுவதும் தொட்டு கும்பிடுவதும் அதை வணங்குவதுமாக காலங்கள் வளர்ந்ததினாலே கிறிஸ்தவர்கள் என்ன செய்தார்கள்? சிலுவையை பயன்படுத்துவதை நிறுத்தினார்கள். கட்டடங்களிலேயோ அல்லது கட்டடத்திற்கு உள்ளேயோ சிலுவையை பயன்படுத்துவதை கிறிஸ்தவர்கள் நிறுத்தினார்கள். ஆனால் காலப்போக்கில் என்ன நடந்தது என்று சொன்னால், சிலுவையை குறித்து சிந்திப்பதோ சிலுவையை அதனுடைய அவசியத்தையோ ஏறத்தாழ மறந்து போனார்கள் அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன் அப்படின்னா, அதில் இருக்கக்கூடிய அவசியம் நமக்கு கழுத்து கனமாகி போனது. சிலுவை குறித்ததான சிந்தனையை குறித்து யோசிப்பதே தவிர்க்கப்பட்டது போல இக்காலங்களிலே நடந்து வருகிறது. கர்த்தருடைய பந்தியிலே அதை குறித்து ஒரு 5 நிமிஷம் பேசுகிறோம், விறுவிறுன்னு 2 வசனத்தை பார்த்து தியானித்து கடந்து சென்று விடுகிறோம். ஆனால் உண்மையிலேயே சிலுவையிலே நடந்த சம்பவத்தை கிறிஸ்தவர்களாகிய நாம் அதை எவ்வளவு ஆழமாக புரிந்திருக்கிறோம். அது ஒரு இட் ஹஸ் பிகம் அ லைஃப் ஸ்டைல். வர்றதும் போகிறதும் 5 பகுதியில் கலந்துக்கிறதும் அவ்வளோதான். அதனுடைய சாராம்சம், அதனுடைய முக்கியத்துவம், அதனுடைய த ரியாலிட்டி நாம் புரிந்து கொள்கிறோமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி. சிலுவையை பற்றிய உபதேசம் யாருக்கு பிரயோஜனம் இல்லையாம்? கெட்டுப்போகிறவர்களுக்கு என்று சொல்கிறது. சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டுப்போகிறவர்களுக்கு அது பைத்தியமாக இருக்கு. அதில் என்ன விஷயம்? ஒன்றும் இல்லை. இயேசு கிறிஸ்து ஆமாம் எங்களுக்காக மரித்தார், எங்களுக்காக அவர் அடக்கம் பண்ணப்பட்டார், எங்களுக்காக உயிர்த்தெழுந்தார். அந்த உச்சரிப்பு சுலபமாய் போய்விட்டது. அதனுடைய அவசியம் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக நாம் அதை புரிந்து கொள்கிறோமா? அதை தாங்கி செல்கிறோமா? அதுதான் நம்முடைய இந்த நாள் பாடமாக இருக்கிறது. இப்போ 23வது வசனத்தை வாசிங்க. 1 கொரிந்தியர் 1:23. நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். அவர் யூதருக்கு இடரலாயும் கிரேக்கருக்கு பைத்தியமாயும் இருக்கிறார். அந்த வார்த்தைகளை கவனிங்க. நாங்களோ யாரை பிரசங்கிக்கிறோம் என்றால், சிலுவையில் அறையப்பட்ட இயேசு அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்தப்படலை. சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை நாங்கள் பிரசங்கிக்கிறோம். கிறிஸ்து அப்படின்னா யாரு? ரட்சிக்க வந்தவர், மேசியா. ஆனால் எங்களை ரட்சிப்பதற்காக வந்த ஒரு தேவன் பெத்லகேமிலிருந்து வருகிறார். ஆயக்காரர்களோடு உட்கார்ந்து சாப்பிட்டு கொண்டிருக்கிறார். நாம் எதிர்பார்த்தது போல ஒரு ராஜாவை போலவோ ஒரு பயங்கரமான ஒரு ஃபேமிலி பேக்ரவுண்ட்லேயே அவர் வரவில்லையே, ஒரு சாதாரணமாக இருக்கிறாரே என்று ஒரு மனிதனை
பெயர் வைக்கப்பட்ட இயேசு என்று பெயர் வைக்கப்பட்டவரை குறித்து சொல்லவில்லை. கிறிஸ்து என்று நீங்கள் யாரை நினைத்து அவராக இருக்க முடியாது என்று நீங்கள் யாரை நினைக்கிறீர்களோ அந்த கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டார், அவரை குறித்து நாங்கள் பிரசங்கிக்கிறோம். ஒரு பிரதம மந்திரியாக இருந்தவரை குறித்து, ஒரு பிரசிடென்டாக இருந்தவரை குறித்து பேசுகிற ஒரு காரியம் வேறு. ஆனால் தண்டிக்கப்பட்ட ஒருவரை குறித்து பேசுகிறது வேறு. நாம கிறிஸ்துவ நினைச்சுக்கிட்டு இருந்தோம், அவருக்கு உட்கார டைம் கொடுக்கல, படுக்க டைம் கொடுக்கல, காலையிலையும் மாலையிலையும் எப்பொழுதும் அவரை சுற்றி ஜனம் கூடவே இருந்தது. ஏன்னா அவர் எல்லா காரியத்திலும் அற்புதங்களை செய்கிறாரு, அதிசயங்களை செய்கிறாரு, சாப்பாடு இல்லைன்னா சாப்பாடு கிடைக்குது, பயங்கர ஒரு விசேஷமா இருக்கு. ஆனால் திடீர்னு அவரை குற்றவாளின்னு கொண்டு போய் மரண தண்டனை கொடுத்து விட்டார்கள். இப்போ மக்கள் எல்லாம் ஓடி போயிட்டாங்க. இருந்தவங்க யாருமே இல்லை, ஒரே ஒரு அப்போஸ்தலனை தவிர அத்தனை பேர் ஓடி போயிட்டாங்க. இப்போ சொல்றார், இந்த பவுல் என்ன சொல்றார், அந்த கிறிஸ்துவை, சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை நீங்க நினைத்து கொண்டிருக்கிறீர்கள் தண்டனைக்குரியவர் என்று. அவர் தண்டனைக்குரியவர் அல்ல. அப்படிப்பட்ட கிறிஸ்துவை தான் நாங்கள் பிரசங்கிக்கிறோம். சிலுவையில் அறையப்பட்டவரை நாங்கள் பிரசங்கிக்கிறோம். அதுக்கு முன்னதாக நடந்த காரியங்கள், அவர் எப்படி பிறந்தாரு, எப்படிலாம் ஊழியம் பண்ணாருன்னு அந்த கதையிலே ஓடிக்கிட்டு இருக்கிறோமே ஒழிய, ஆனால் சிலுவைக்கு முன்னதாக நடந்தவைகள் முக்கியம் என்று சொல்வதை காட்டிலும் சிலுவை நமக்கு, சிலுவையிலே அறையப்பட்ட இயேசு கிறிஸ்து நமக்கு முக்கியமாக இருக்கிறார். அவரைத்தான் நாங்கள் பிரசங்கிக்கிறோம். அவர் யூதருக்கு இடரலாயும் கிரேக்கருக்கு பைத்தியமாகவும் இருக்கிறார். ஏன்னா யூதர்கள் என்ன நினைச்சாங்க, இவரா இருக்க முடியும், இவரா கிறிஸ்துவா இருக்க முடியும், இவரா மேசியாவாக இருக்க முடியும் என்று நினைத்தார்கள். ஆனால் அவர்தான் இயேசு கிறிஸ்து, அவர்தான் கிறிஸ்து, அவரைத்தான் நீங்கள் சிலுவையில் அறைந்தீர்கள் என்று அவர் வலியுறுத்தி அவர்கள் பேசினார்கள். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை பாருங்க. இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரே அன்றி வேறொருவரையும் உங்களுக்குள்ளே அறியாதிருக்க தீர்மானித்திருக்கிறேன். நல்லா அந்த வார்த்தையை கவனிங்க. இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரையே அன்றி வேறு ஒன்றையும் உங்களுக்குள்ளே அறியாதிருக்க தீர்மானித்திருந்தேன். அப்படின்னா நாம் ஒவ்வொருவரும் இண்டிவிஜுவலாக ஒவ்வொருவரும் யாரை குறித்து நன்றாக அறிந்திருக்கிறோம் என்று மற்றவர்கள் தெரிந்திருக்க வேண்டுமா? நாம் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை நாம் அறிந்திருக்கிறோம், அறியாதிருக்க நான் தீர்மானித்திருந்தேன். அப்படின்னா ஒவ்வொருத்தரையும் பார்க்கும் பொழுதெல்லாம் நான் கிறிஸ்து சிலுவையில் எப்படி அறையப்பட்டாரு, சிலுவையில் ஏன் அறைஞ்சாரு, சிலுவையில் ஏன் அவரை அறைந்தார்கள், சிலுவையில் அவர் அறைய வேண்டிய அவசியம் என்ன, தேவன்னு சொல்றீங்களே, கடவுள்னு சொல்றீங்களே, வல்லமை உள்ளவர்னு சொல்றீங்களே, அவரை எப்படி ஒரு கடவுளை கொண்டு போய் சிலுவையில் மாட்ட முடியும், அவரை எப்படி கொல்ல முடியும் அப்படின்னு இன்னைக்கு இஸ்லாமியர்கள் கேட்டாங்கன்னா என்ன பதில் நம்ம கையில் இருக்கு? ஓடி போயிடும். அவங்க கேட்குறாங்க, கடவுள்னு சொல்றீங்க, அவர் தீர்க்கதரிசின்னு சொல்றீங்க, தேவனுடைய குமாரன்னு சொல்றீங்க, அவர் எப்படி சிலுவையில் அறைய முடியும்? நடுவில் ஒருத்தர் கொஞ்ச நேரம் சிலுவையை வாங்கினார் தெரியுமா, அவரை தான் பிடிச்சி அரைஞ்சாங்க, இவர் எஸ்கேப் ஆயிட்டாரு, மறைஞ்சிட்டாரு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. நமக்கு என்ன இருக்கு? கேட்கும் பொழுது சுவாரஸ்யமாமா இந்த வாய்ப்பு இருக்கு, அவர் எப்படி அறைய முடியும்? அவருனா இப்போ ஏற்கனவே 2 தடவை 3 தடவை மறைஞ்சார். அவரை ராஜாவாக்கணும்னு பிடிக்க போனாங்க, மறைஞ்சிட்டார். அவரை கல்லறியணும்னு அடிக்க பார்த்தாங்க, மறைஞ்சிட்டார். அவரை பிடிக்கணும்னு பார்த்தாங்க, மறைஞ்சிட்டாரு. அது மாதிரி இப்பவும் மறைஞ்சிட்டாரு அப்படின்னு அவர்கள் சொல்லுகிறார்கள். ஆனால் கிறிஸ்தவமோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்து தான் நமக்கு அடிப்படை. கிறிஸ்தவமே சிலுவையில் அறையப்பட வேண்டியது நம்முடைய அடிப்படையாக இருக்கிறது. 4ஆம் அதிகாரம் 2 கொரிந்தியர் 4:5 வாசிக்கலாம். ஆனால் கர்த்தர் வருமளவும் நீங்கள் காலத்துக்கு முன்னே யாதொன்றையும் குறித்து தீர்ப்பு சொல்லாதிருங்கள். சாரி பிரதர், 2 கொரிந்தியர் 4ஆவது அதிகாரம் 5வது வசனம். 2:4-5. நாங்கள் எங்களையே பிரசங்கியாமல் கிறிஸ்து இயேசுவை கர்த்தர் என்றும் எங்களையோ இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் உங்கள் ஊழியக்காரன் என்றும் பிரசங்கிக்கிறோம். யாரை பிரசங்கிக்கிறோம்? நாங்கள் எங்களையே பிரசங்கியாமல் கிறிஸ்து இயேசுவை கர்த்தர். கர்த்தர்னா என்ன? லார்ட். அவர் தான் எல்லா அதிகாரத்தையும் உடையவர், அத்தனை அதிகாரமும் உடையவர். இந்த நாட்டுக்கு ராஜா யாரு, உலகத்துக்கு ராஜா யாரு, இப்போ எல்லா அதிகாரமும் கம்ப்ளீட் அதிகாரம், அதனால தான் லார்ட் அப்படிங்கிறோம். அந்த லார்டு யாரு அப்படின்னா இயேசு கிறிஸ்து தான். எங்களை நாங்கள் பிரசங்கிப்பதல்ல, கிறிஸ்து இயேசுவை கர்த்தர் என்று
நாங்கள் பிரசங்கிக்கிறோம். கலாத்தியர் 6வது அதிகாரம் 14வது வசனத்தை கூட நான் வாசிக்கிறேன். கலாத்தியர் 6:14. நானும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டு இருப்பேனாக. அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை குறித்தே அல்லாமல் வேறு ஒன்றையும் நாம் அங்கே பேசுவதற்கு இடமில்லை என்று சொல்கிறார். அப்போ சிலுவையை நாம் எப்படி புரிந்திருக்கிறோம்? சிலுவை தூக்கிட்டு வா அப்படின்னா டக்குன்னு ஒரு தங்கத்தில் சிலுவை தூக்கிட்டு டாலரில் போட்டுக்கிறது வர்றதல்ல. கட்டடத்தில் சிலுவை போட்டிருந்தா உடனே அதை பிடிச்சி தொட்டு கும்பிடுவதற்காக அல்ல, ஒரு அடையாளமாக அது வைக்கப்பட்டிருந்தது. சிலுவை என்பது ஒரு அடையாளம். எத்தனையோ கட்டடங்கள் இருக்கு, ஒரு கட்டடத்தில் சிலுவை இருந்ததுன்னா ஓகே, இது கிறிஸ்தவர்கள் கூடுகிற இடம். சிலுவையை பார்த்த பொழுது கிறிஸ்தவர்களை அடையாளப்படுத்துகிற ஒரு அடையாளமாக இருந்தது. ஆனால் நாளடைவிலே அதன் மீது வெறுப்பு வரக்கூடிய அளவிற்கு கிறிஸ்தவர்களுக்கு சிலுவையை பயனேப்படுத்தக்கூடாது என்கிற அளவிற்கு ஒரு தவறான ஒரு கண்ணோட்டத்தை கொண்டு வந்ததுனால யாருமே சிலுவையை பார்க்கவே மறந்து போனார்கள். அதனுடைய விளைவு என்னாச்சு? அதனுடைய இம்பார்ட்டன்ஸை விட்டு போனோம். அதில் இருக்கக்கூடிய வேதனையை, அவசியத்தை மறந்து போனார்கள். அப்போ பயன்படுத்துறது கரெக்டா தவறா என்கிற காரியத்துக்குள்ளே நான் வரவில்லை. ஆனால் அதை குறித்து பேசுவது நின்று போனது. சிலுவையை குறித்து பேசுவதே நின்று போனது. கர்த்தருடைய பந்தியில் ஒரு 5 நிமிஷம் எதையோ பேசிட்டு நம்ம போயிடுறோமே ஒழிய அதனுடைய அவசியம். 3 சிலுவை, இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட பொழுது நாம் அந்த காட்சியை பார்க்க முடிந்தது. வேதாகமத்தில் பார்க்கிறோம் 3 சிலுவைகள். ஒவ்வொரு இந்த கலாத்தியர் 6:14 என்ன சொன்னது? நான் சிலுவையிலே அறையுண்டிருக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்றாரு இல்லையா? கலாத்தியர் 6:14 வாசிங்க. கலேஷியன்ஸ் 6:14. நானும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை குறித்து அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாத இருப்பேனாக. அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டாயிருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையுண்டாயிருக்கிறேன். நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறேன். ஒரு ஊழியக்காரனாக, கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாக பவுல் அப்போஸ்தலன் என்ன சொல்றார்? நான் சிலுவையில் அறையுண்டிருக்கிறேன் அப்படிங்கிறார். அங்க 3 சிலுவை இருந்தது. இடது பக்கம் ஒரு சிலுவை, இயேசு கிறிஸ்துவுக்கு இடது பக்கம், இயேசு கிறிஸ்துக்கு வலது பக்கம். எந்த சிலுவையில நாம் இருக்கிறோம்? நடு சிலுவையில் இருக்கிறோமா? இடது பக்க சிலுவையா, வலது பக்க சிலுவையா? அதுதான் நம்முடைய கேள்வி. 3 சிலுவைக்கும் 3 தன்மைகள் இருந்தது. இடது பக்கத்துக்கு ஒரு சிலுவையில் ஒரு தன்மை, வலது பக்கத்தில் இருக்கிற ஒரு தன்மை, நடுவில் இருக்கிற சிலுவைக்கு ஒரு தன்மை இருக்கிறது. ஒரு சிலுவை எப்படிப்பட்ட ஒரு சிலுவையா இருந்தது என்று நாம் பார்க்கலாம். லூக்கா 23வது அதிகாரம், லூக்கா 23வது அதிகாரம் 39 வாசிங்க. 39 onwards. சிலுவையில் அறையப்பட்டிருந்த குற்றவாளிகளில் ஒருவன், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக் கொள் என்று அவரை இகழ்ந்தான். மற்றொருவன் அவனை நோக்கி, நீ இந்த ஆக்கினிக்கு உட்பட்டவனாய் இருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா? நாமோ நியாயப்படி தண்டிக்கப்பட்டிருக்கிறோம், நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம், இவரோ தகாததொன்றையும் நடப்பிக்கவில்லையே என்று அவனை கடிந்து கொண்டு. பாருங்க, சிலுவையில் அறையப்பட்டிருந்த குற்றவாளிகளில் ஒருவன், அவன் யாரா இருக்கிறான்? நியாயப்படி தண்டிக்கப்பட்டவன், குற்றம் செய்தவன், நியாயப்படி தண்டிக்கப்பட்டவன். அந்த வார்த்தையை கவனிக்கணும். இயேசு கிறிஸ்து நியாயப்படி தண்டிக்கப்படவில்லை. ஆனால் ஒரு கள்வன் இன்னொரு கள்வனை பார்த்து சொல்கிறான், நாம் நியாயப்படி தண்டிக்கப்பட்டிருக்கிறோம், ஆக்கினைக்கு உட்பட்டு இருக்கிறோம். நடந்த காரியங்களுக்கு தக்க பலனை அடைகிறவன். நான் தப்பு செய்தேன், தவறு செய்த காரியத்திற்கு எனக்கு தக்க பலன் கிடைத்து கொண்டிருக்கிறது. அந்த
குற்றவாளி சிலுவையில் இருக்கிறவன் என்ன சொல்லுகிறான்? நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள் என்று அவன் இகழுகிறான். அவனை மற்றவன் நோக்கி, நீ இந்த ஆக்கினைக்கு உட்பட்டவனாயிருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா? அப்ப அந்த சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த வேதனையில் இருக்கிற அந்த கள்வனுக்கு, அந்த தண்டிக்கப்பட்ட குற்றவாளிக்கு உள்ள மனநிலைமை என்னவா இருந்தது? நாம தண்டிக்கப்பட்டிருக்கோம், பரவாயில்லை. நாம சாக போறோம், பரவாயில்லை. மற்ற 2 பேரும் நம்ம கூட இருக்கிறாங்க, நமக்கு ஒரு துணையாய் ஆள் இருந்துச்சு. நாம் ஆக்கினைக்கு உட்பட்டு இருக்கிறோம், பரவாயில்லை. செய்த தவறுகளுக்கு தண்டிக்கப்பட்டிருக்கிறோம், பரவாயில்லை. அதை பற்றி அவனுக்கு ஒரு கவலையும் இல்லை. மற்றவன் எப்படி இருக்கிறான் அப்படிங்கிறது அவனுடைய கவலையா இருந்தது. நீ ஒருவேளை தப்பிக்கிறதுக்கு ஒன்று வழி இருந்தால் நீ தப்பிச்சுக்கோ, எங்களையும் சேர்த்து கொண்டு போ. அப்படிதான் அவனுடைய கூற்று இருந்தது. தன்னுடைய தவறுக்காக தண்டனை அனுபவித்துக் கொண்டிருக்கிற பொழுது கூட அவனுக்கு மனம் திரும்ப மனசு வரவில்லை. ஐயோ, நம்ம நம்மளை கண்டுபிடிச்சிட்டாங்க, இப்போ நம்ம சாக போகிறோம், இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம உயிர் போயிடும், நம்ம செய்தது தவறு, நாம் தண்டிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம், ஊரெல்லாம் நம்மளை இப்படி பார்க்குது, நம்ம அவமானப்படுத்தப்பட்டு கொண்டு இருக்கிறோமே, இப்போயாவது நம்ம மனம் திரும்பலாமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்ததோ இல்லை. வேதனை இருக்கிறது, தண்டனை நிறைவேற்றப்பட்டு விட்டது, சாக போகிறான், இது அவ்வளவும் அவனுக்கே தெரியும், இன்னும் கொஞ்ச நேரத்தில் என்னுடைய உயிர் போயிடும். அப்போ கூட அவனுக்கு மனம் திரும்புவதற்கான மனம் இல்லை. அப்போ கூட அவனுக்கு மனம் திரும்புவதற்கு எந்த விதமான ஒரு சிந்தனையும் இல்லை. அதை தாண்டி மற்றவர்களை பார்த்து அவன் ஏளனம் பேசுகிற ஒரு மனப்பாங்கு அங்கு இருந்தது. இந்த ஒரு சிலுவை மோரார்லஸ் அநேகருக்கு இப்பொழுது இருக்கக்கூடிய மென்டாலிட்டியோடு ஒப்பிட்டு பார்க்க முடியும். எப்படி பார்க்க முடியும்? ரட்சிப்பை குறித்து நாம் சொல்லலாம், பாவ காரியத்தை குறித்து நாம் சுட்டி காட்டலாம், தண்டனையை குறித்து நாம் சுட்டி காட்டலாம், எப்படி ரட்சிப்பு வருகிறது என்று நாம் சுட்டி காட்டலாம், நரகம் என்ன என்பதை நாம் சுட்டி காட்டலாம், நம்முடைய நடக்கையின் விளைவு என்ன என்று நாம் சுட்டி காட்டலாம். எல்லாவற்றையும் சொன்னாலும், நாம் இப்பொழுது வேதனை அனுபவித்துக் கொண்டிருந்தாலும், இன்னும் கொஞ்ச நாளிலே நம்முடைய பயணம் முடிவுக்கு வரப்போகிறது என்று அறிந்தாலும், மனம் திரும்ப நமக்கு இடமில்லை, மனம் இல்லை, வழி இல்லை. அதை யோசிப்பதற்கு, சிந்திப்பதற்கு நமக்கு நேரம் இல்லாமல் ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு சிலுவை தான் இந்த இடத்துல பார்க்கிறோம். நம்முடைய எவ்வளவு நாள் நம்முடைய லைஃப் வாழ போகிறோம் யாருக்குமே தெரியாது. ஒருவேளை இன்னொரு 40 வருஷம் நம்ம இருக்க போறோம் அப்படின்னு ஏதாவது கேரண்டி இருக்கா? கிடையாது. இல்ல இந்த வாழ்க்கை முடிஞ்சு அடுத்த வாழ்க்கைக்கு கேரண்டியா நமக்கு ஒரு டிக்கெட் நம்ம வாங்கிட்டோம் அப்படிங்கிற ஒரு அஷூரன்ஸ் நம்ம கையில இருக்கா? அதுவும் கிடையாது. ஆனாலும் மனம் திரும்ப வழி இல்லாமல், மனம் திரும்ப முடிவு எடுக்க, தீர்மானம் எடுக்க, அடுத்த லெவலுக்கு உடனடியாக ஸ்டெப் எடுப்பதற்கு இயலாமையின் ஒரு சிலுவையாகத்தான் அந்த சிலுவையை நாம் பார்க்க முடிகிறது. லூக்கா 12வது அதிகாரம் 5வது வசனத்தை பாருங்க. லூக்கா 12:5, நீங்கள் இன்னாருக்கு பயப்பட வேண்டும் என்று உங்களுக்கு காண்பிக்கிறேன், கொலை செய்த பின்பு நரகத்திலே தள்ள வல்லமை உள்ளவருக்கு பயப்படுங்கள், ஆம் அவருக்கே பயப்படுங்கள் என்று உங்களுக்கு சொல்லுறேன். இயேசு சொல்றார், இந்த உலகத்துல நாம் எவ்வளவு எந்த இடத்துக்கு போனாலும் அங்கிருந்து எப்படியாவது தப்பிச்சு வந்துடலாம். ஒருவேளை ஒரு ரூம்ல அடைக்க போட்டிருந்தா யாருக்காவது தெரிந்து நம்மளை காப்பாற்றுவார்கள். ஒருவேளை நம்மை கோர்ட்டு நம்மை குற்றவாளின்னு நம்மை தீர்த்து விட்டால் அதிலிருந்து வெளியே வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. ஒரு கோர்ட் இல்லைன்னா இன்னொரு கோர்ட்டு போகலாம். சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாலுமே சுப்ரீம் கோர்ட்லேருந்து திரும்பவும் ஜனாதிபதி கிட்ட கொடுத்து அங்கிருந்தாவது வாங்கிடலாம் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார்? இந்த உலகத்தை விட்டு நாம் போனதற்கு பின்பு
மரித்ததற்கு பின்பு அங்கே நம்முடைய கையில் ஒன்றும் இல்லை. நாம் நினச்சோம்னா ஒரு பக்கம் எந்த வீட்டுக்கு போகலாம், பக்கத்து வீட்டுக்கு போகலாம், இவங்களெல்லாம் கொஞ்ச நாள் அலக்கழிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம அடுத்த ஊருக்கு போகலாம்னு நினைக்க முடியுமான? முடியாது. அவர் என்ன சொல்கிறார்? நான் மரணத்திற்கு பின்பு நம்மை நரகத்திலே தள்ள வல்லவருக்கு நீங்கள் பயப்படுங்கள் என்று சொல்கிறார். அப்போ அந்த அதிகாரமுள்ள இயேசு கிறிஸ்துவை குறித்து நாம் மனம் திரும்புவதற்கு யோசித்திருக்கிறோமானா நிச்சயமா அதற்கு நேரம் நமக்கு பத்தவில்லை, அல்லது அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு தள்ளி போடுகிறோம். எரேமியா 5ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலே நல்ல ஒரு காரியத்தை நாம் பார்க்க முடியும். எரேமியா 5:3, கர்த்தாவே, உம்முடைய கண்கள் சத்தியத்தை அல்லவோ நோக்குகின்றது, அவர்களை அடிக்கிறீர் ஆனாலும் அவர்களுக்கு நோகாது. நல்லா பாருங்க, அவர்களை நிர்மூலமாக்குகிறீர் ஆனாலும் புத்தியை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்கிறார்கள். தங்கள் முகங்களை கண்மலையை பார்க்கலும் கெட்டியாக்கி திரும்ப மாட்டோம் என்கிறார்கள். என்ன அழகா அந்த எரேமியா புலம்புறார் பாருங்க. என்ன பண்ணாலும் வாழ்க்கையில் நம்ம எவ்வளவு சந்தித்தாலும், எந்த அளவிற்கு நாம் உணர்த்தப்பட்டாலும் அடுத்த ஸ்டெப்புக்கு போய் கீழ்ப்படிவதற்கு நமக்கு மனம் இல்லை. இதுதான் ரட்சிப்பு, இப்படிதான் பாவ மன்னிப்பு கிடைக்க போகிறது, இதுதான் வழி என்று சொல்லாலும் அந்த இடத்துல மனம் திரும்புதல் இல்லாமல் ஒரு சிலுவையிலே அவன் தொங்கிக் கொண்டிருந்தது போலதான் நம்முடைய வாழ்க்கை அநேகமாக இருக்கிறது. இந்த வார்த்தையை திரும்ப வாசிக்கிறேன். கர்த்தாவே, உம்முடைய கண்கள் சத்தியத்தை அல்லவோ நோக்குகின்றது, அவர்களை அடிக்கிறீர் ஆனாலும் அவர்களுக்கு நோகாது, அவர்களை நிர்மூலமாக்குகிறீர் ஆனாலும் புத்தியை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்கிறார்கள். தங்கள் முகங்களை கண்மலையை பார்க்கலும் கெட்டியாக்கி திரும்ப மாட்டோம் என்கிறார்கள். வெளிப்படுத்தின விசேஷத்தில் நல்ல ஒரு வசனத்தையும் நான் வாசித்த அடுத்த சப்ஜெக்டுக்கு நான் கடந்து செல்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 16:11, 16-11, தங்கள் வருத்தங்களாலும் தங்கள் புண்களாலும் பரலோகத்தின் தேவனை தூஷித்தார்களே அல்லாமல் தங்கள் கிரியைகளை விட்டு மனம் திரும்பவில்லை. என்ன அழகா சொல்றாரு பாருங்க. என்ன வந்தாலும் நாம நாசமா போய் கொண்டிருக்கிறோம்னு தெரிந்தாலுமே அடுத்தவர்கள் சொல்லுவதற்கு கீழ்ப்படிய மனமில்லை, வசனத்திற்கு கீழ்ப்படிய மனமில்லை. அப்படியா, நீங்க அப்படி சொல்றீங்களா? ரைட்டு. மற்றவர்களை குற்றம் பிடிப்பதற்கும் மற்றவர்கள் சொல்வதை இன்னொரு இடத்துல கம்பேர் பண்ணுவதற்கும் நாம ரெடியா இருக்கிறோமே ஒழிய, நம்மை நாமே கம்பேர் பண்ணி நம்மிடத்தில் இருக்கக்கூடிய வேதத்துக்கு விரோதமான காரியங்களிலே கீழ்ப்படியாமையிலே மாற்றிக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுல நமக்கு ஒரு நாளும் சிந்தை அல்ல. அந்த இம்மிடியேட் சேஞ்சை தான் தேவன் எதிர்பார்க்கிறார். அது இல்லை என்று சொன்னால் நாம் அந்த கல்வனை போல தான், ஒரு சிலுவையில் இருந்தது போல நாமும் இருக்க முடிகிறது. இரண்டாவது சிலுவை குறித்து நாம் பார்த்தோம் என்று சொன்னால் லூக்கா 23வது அதிகாரம் 40, 41, 42 அந்த கள்ளன் என்ன சொல்றான் பாருங்க. மற்றவன் அவனை நோக்கி, நீ இந்த ஆக்கினைக்குள்ளாகப்பட்டிருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா? நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், நாம் நடப்பித்தவர்களுக்கு தக்க பலனை அடைகிறோம், இவரோ தகாதென்றும் நடப்பிக்கவில்லையோ என்று அவனை கடிந்து கொண்டு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்றான். தோணுச்சுங்களா? அவன் தனது தவறை உணர்கிறான், நாம நியாயத்திற்கு தண்டிக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லுகிறான். பக்கத்தில் இருக்கிறவர் பாவம் அறியாதவர் என்பதை அவன் சொல்லுகிறான். அவர் தேவன் என்று ஏற்றுக்கொள்கிறான். நமக்கு நியாய தீர்ப்பு உண்டு என்பதை அவன் ஏற்றுக்கொள்கிறான். ஒவ்வொரு பாயிண்ட்டையும் நீங்க நல்லா கவனிக்க முடியும். நீ இந்த ஆக்கினைக்கு உட்பட்டவனாயிருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா அப்படின்னா, அவன் தேவனுக்கு பயப்படுகிறவனாக அந்த இடத்துல காணப்படுகிறான். நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம் அப்படிங்கும் பொழுது தன்னுடைய தவறை அவன் உணர்கிறான். நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலன் அடைகிறோம் அப்படின்னும் பொழுது நம்முடைய குற்றம், அவன் தண்டனையை அவன் ஏற்றுக்கொண்டிருக்கிறான். இயேசு கிறிஸ்து இவரோ தகாதது ஒன்றையும் நடப்பிக்கவில்லை அப்படின்னு சொன்னான். அவர் நியாயப்படி இல்லை, தவறான வகையிலே அவரை சிலுவையில் ஏற்றியிருக்கிறார்கள் என்பதை அவன் உணர்ந்திருக்கிறான் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? இயேசுவை யார் என்று அவன் அறிந்திருக்கிறான். அதனால தான் பக்கத்தில் உள்ளவரை பார்த்து சொல்ல முடியும், இவருக்கு ஏன் சிலுவையை கொடுத்தாங்க, அவர் தப்பே பண்ணலையே அப்படின்னு எப்படி தெரியும்?
அவரை குறித்து அறிந்ததுனாலே தான். அப்போ இயேசு கிறிஸ்துவை அவன் அறிந்திருக்கிறான். இப்போ இயேசு கிறிஸ்துவை பார்த்து அவன் சொல்கிறான், ஆண்டவரே என்று அறிக்கை எடுக்கிறான். அவரை ஏற்றுக்கொள்கிறான். ஆண்டவரே என்று அறிக்கையிட்டு மரணத்திற்கு பின்பு நாம் ஒரு இடத்துக்கு போக போகிறோம் என்பதையும் அவன் அறிந்திருக்கிறான். நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும். அதாவது தான் சாக போறேன் என்று அவனுக்கு தெரியும். இறந்ததற்கு பின்பு அவனுக்கு ஒரு உயிர் வாழ்க்கையில இருக்கிறது என்பதை அவன் அறிந்திருக்கிறான். அப்பதான் சொல்றான், நீர் உம்முடைய ராஜ்யத்திலே வரும் பொழுது அடியேனை நினைத்தருளும். உணர்வு எங்க வருகிறது? சொல்லப்பட்ட பொழுது வருகிறது. அப்போ இந்த கள்வனுக்கு சொல்லப்பட்ட பொழுது அவன் உணர்வு வருகிறது. அவன் ஏற்றுக்கொள்கிறான், மனம் திரும்புகிறான், உடனடியாக அவன் கீழ்ப்படுகிறான். அப்போ அவனுக்கு அந்த இடத்துல மீட்பு கிடைக்கிறது. இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்று அந்த இடத்துல அவனுக்கு அந்த வாய்ப்பு கிடைத்தது. இப்போ நீங்களும் நானும் சிலுவையில் இருக்கிற கள்ளனுக்கு எப்படி நேரடியாக பரலோகம் கிடைத்தது, அது மாதிரி நான் மரணப்படுக்கையில் இருந்து நான் அந்த நேரத்தில் நான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு நினைத்து கொண்டு இருந்தீர்கள் என்று சொன்னால், உங்கள் பக்கத்தில் இயேசு இருக்கிறாரான்னு உங்களுக்கு முதல்ல தெரியணும். அதுதான் பிரச்சனை. இயேசு கிறிஸ்து பக்கத்தில் இருக்கிறாரான்னு தெரியணும். மரணப்படுக்கையில் நம்ம இருக்கிறோமான்னு நமக்கு தெரியணும். அந்த கள்வன் ஞானஸ்நான முறை சொல்லப்படுவதற்கு முன்னதாக அவன் மரித்தவன். அதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இயேசு கிறிஸ்து தன்னுடைய சபையை ஸ்தாபிப்பதற்கு முன்பதாக அந்த கள்வன் சிலுவையிலே இருக்கிறான். அதாவது அவன் நியாயப்பிரமாண காலத்திலே அவன் இருக்கிறான். நீங்களும் நானும் அதை ஒப்பிட்டு பார்க்க முடியாது. நாம் நியாயப்பிரமாணத்தின் காலத்தில் இல்லை, கிறிஸ்துவின் காலத்தில் இருக்கிறோம். அப்போ கிறிஸ்துவின் காலத்தில் இருக்கிறவர்களுக்கு கட்டாயம் பாவ மன்னிப்பு என்பது வார்த்தையினாலே அல்ல, செயலினாலே அங்கு இருக்கிறது. கிறிஸ்துவின் வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிந்து அவரை நான் விசுவாசித்து என்னுடைய செயல்பாட்டை நான் உணர்ந்து அதை நான் கலைந்து போட்டு மனம் திரும்பி நான் பாவ மன்னிப்பு பெற்றுக்கொள்ளும்படி நான் ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளும் பொழுதுதான் எனக்கு அந்த பாவ மன்னிப்பு கிடைக்கிறது. இந்த படிகளை நாம் உணர்ந்து கீழ்ப்படியாவிடில் முதலாவது சிலுவையில் இருந்த கள்ளனை போல நரகத்திற்கு தள்ளப்படுகிறவர்களாக இருப்போம். இப்போ மூன்றாவது சிலுவை நாம் பார்க்கலாம். மூன்றாவது சிலுவை இயேசு கிறிஸ்து அதிலே தொங்குகிறார். அவர் யாரா இருக்கிறார்? தண்டிக்கப்பட்டவராக இருக்கிறார்னா குற்றத்திற்காக தண்டிக்கப்படவில்லை, நம்முடைய பாவத்திற்காக அவர் தண்டிக்கப்படுகிறார். நான் அந்த சிலுவையிலே ஏற்றப்படுவதற்கு பதிலாக அவர் என்னுடைய வேதனையை அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அவர் மாம்சத்திலே வந்த தேவன் என்று வேதாமம் சொல்லுகிறது. 1 தீமோத்தேயு 3 அதிகாரம் 16வது வசனத்திலே மிக அற்புதமாக அந்த வார்த்தையை நாம் பார்க்கிறோம். 3:16 அன்றியும் தேவ பக்திக்கு உரிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்ளுகிறபடியே மகா மேன்மை உள்ளது. என்னது அது? தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். கவனிச்சிங்களா? இயேசு கிறிஸ்து தேவன் என்று வேதாமம் தெளிவாய் சொல்லுகிறது. அவர் மாம்சத்திலே வெளிப்பட்டார். அந்த மாம்சத்திலே நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையிலே அவர் அறையப்பட்ட இருக்கிறார். அப்போஸ்தலர் 20வது அதிகாரம் 28வது வசனத்துக்கு நாம் திரும்ப முடியும். 20:28 ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட தமது சபையை. இப்போ யார் தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்தார்னா இயேசு கிறிஸ்து. அந்த இயேசு கிறிஸ்துவை வேதம் என்னென்று ஒப்பிடுகிறது? வேதம் என்னென்று சொல்லுகிறது? தேவன் என்று சொல்லுகிறது. இப்போ தேவனானவர் எனக்காக சிலுவையிலே மரித்தார். தேவனானவர் என்னுடைய பாவத்திற்காக அவர் சிலுவையிலே தன்னை ஒப்பு கொடுத்தார். தேவனானவர் நான் தண்டிக்கப்படாமல், நான் நரகத்திற்கு போகாமல், நான் அவதிப்படாமல் இருப்பதற்காக அவர் அந்த தண்டனையை ஏற்றுக்கொண்டார். இப்போ அதை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நான் என்ன பண்ணணும்? நான் சிலுவையில் அறையப்பட வேண்டுமா? அவசியம் இல்லை. நான் அங்கு பலி செலுத்தப்பட வேண்டுமா? அவசியம் இல்லை. நான் அவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, என்னுடைய பாவத்தை ஒருத்தர் சுமந்தாரே, அவரை நான் ஏற்றுக்கொள்ளும் பொழுது அந்த மன்னிப்பு எனக்கு கிடைக்கிறது. அதை தான் வேதாமம் மிக அற்புதமாய் சொல்லுகிறது. ரோமர்
26 பாருங்க. ரோமர் 3:26. கிறிஸ்து இயேசுவினுடைய இரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே கிருபாதார பலியாக அவரையே ஏற்படுத்தினார். கவனிச்சீங்களா? கிறிஸ்து இயேசுவினுடைய இரத்தத்தை பற்றும் விசுவாசம். நான் எப்போ விசுவாசிக்கிறேன்? இயேசு கிறிஸ்துவை நான் ஏற்றுக்கொள்ளும் பொழுது. அப்போ அந்த விசுவாசம் பலிக்கும். அதனுடைய பலன் என்ன? கிருபாதார பலி. எனக்கு பதிலாக அவர் ஏற்றுக்கொண்டார், எனக்கு பதிலாக அவர் அடிக்கப்பட்டார். அவரை நான் ஏற்றுக்கொள்ளும் பொழுது அந்த பலி எனக்கு உகந்ததாக வருகிறது. அவரைத்தான் அவர் ஏற்படுத்தினார், தேவன் ஏற்படுத்தினாரே ஒழிய அவர் சார்பாக வேற யாரும் சிலுவையில் அறையப்படவில்லை. அப்போஸ்தலர் 13:38-39 பாருங்க. ஆதலால் சகோதரரே, இவர் மூலமாய் உங்களுக்கு பாவ மன்னிப்பு உண்டாகும் என்று அறிவிக்கப்படுகிறது என்றும், மோசேயின் நியாயப்பிரமாணத்தினாலே நீங்கள் எவைகளில் நின்று விடுதலையாகி நீதிமான்களாக்கப்படக்கூடாது இருந்ததோ, விசுவாசிக்கிறவன் எவனும் அவைகளில் நின்று இவராலே இயேசு கிறிஸ்துவாலே விடுதலையாகி நீதிமானாக்கப்படுகிறான் என்றும் உங்களுக்கு தெரிந்திருக்க கடவுது. வேற யார் மூலமாக கிடையாது. இயேசு கிறிஸ்துவின் மூலமாக மாத்திரம்தான் எனக்கு பாவ மன்னிப்பு கிடைக்கும். அப்படின்னா இயேசுவே இயேசுவே இயேசுவேன்னு சொல்லிட்டா கிடைக்குமானா? கிடைக்காது. நான் அவருடைய செயல்பாட்டுக்கு உள் கடந்து செல்ல வேண்டும். அப்போ நான் அவரை விசுவாசிக்கணும், அவரை ஏற்றுக்கொள்ளணும், என்னை ஒப்பிட்டு பார்க்கணும், என்னிலே என்ன மாற்றங்கள் தேவைப்படுகிறது என்பதை நான் அறிந்து கொள்ள வேண்டும். அதை நான் விட்டுவிட வேண்டும், மனம் திரும்ப வேண்டும். அதற்கப்புறம் நான் போய் அவருடைய மரணத்திற்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிற ஒப்பனையாக ஞானஸ்நானத்தில் நானும் அடங்கி வெளியே வரும் பொழுது எனக்கு அந்த பாவ மன்னிப்பு. எபேசியர் 5:2 கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு உகுந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். கவனிச்சிங்களா? நமக்காக தேவனானவர், பிதாவானவர் கிறிஸ்துவை நமக்கு ஒப்பு கொடுத்து, கிறிஸ்துவானவர் என்ன பண்றாருன்னா நமக்கு பதிலாக பிதாவானவருக்கு தம்மையே ஒரு பலியாக ஒப்பு கொடுத்திருக்கிறார். கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மிலே அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அதில் நடந்து கொள்ளுங்கள். இதெல்லாம் பேதுருவானவர் அந்த மக்களுக்கு எடுத்து சொல்லுகிறார். எடுத்து சொல்லி கொண்டிருந்த பொழுதுதான் ஐயோ அப்படின்னு அவர்கள் அதை உணர்கிறார்கள். அப்போஸ்தலர் 2:38 பாருங்க. 36 நான் வாசிக்கிறேன். ஆகையினால் நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவையே தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவுமாய் ஆக்கினார் என்று நீங்கள் யாவரும் அறிய கடவீர்கள், நிச்சயமாய் அறிய கடவர்கள் என்று சொன்ன பொழுது அவர்கள் அதை கேட்ட பொழுது இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரரே, எல்லாம் நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம், நீங்கள் சொன்னது சரி, நாங்கள் அவரை ஏற்றுக்கொள்ள மறுத்து விட்டோம், ஆனால் இப்போ உணர்கிறோம் அவர் மூலமாக தான் எங்களுக்கு பாவம் மன்னிப்பு, அவர் எங்களுக்கு ரட்சிப்பை கொடுக்கிறவர். இந்த உலகத்தில் நாங்கள் ஜீவிக்கிற காலமெல்லாம் ஜீவித்து விடலாம், ஆனால் அதற்கப்புறம் நாங்கள் மரணம் வரும் பொழுது மரணத்துக்கு அப்புறம் எந்த வழியும் இல்லை, ஒன்று நரகம் அல்லது பரலோகம். இப்படி இருக்கிற ஒரு சூழலிலே பரலோகத்துக்கு கொண்டு போகிற இந்த மேசியா தான் இவர் என்பதை இப்பொழுது நாங்கள் உணர்ந்து கொண்டிருக்கிறோம், நாங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்குறாங்க. அதை அவர்கள் கேட்ட பொழுது இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்பிற்கு என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள். சபையில் சேருவதற்காக அல்ல, இவ்வளவு நாள் வேற இடத்துல இருந்தேன் இப்போ இந்த இடத்துல வந்திருக்கேன் அப்படிங்கிறதுக்காக அல்ல, நான் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக ஞானஸ்நானம் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இதெல்லாம் எடுத்து சொன்ன பொழுது தான் 22:16 அனனியா கேட்குறாரு, பவுலை பார்த்து கேட்குறாரு, இப்பொழுது நீ தாமதிக்கிறது என்ன? நீ எழுந்து கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு ஞானஸ்நானம் பெற்று உன் பாவங்கள் போக கழுவப்படு என்று அவன் சொன்ன பொழுது உடனடியாக அவன் கீழ்ப்படினான். கொரோனா வந்தது. கொரோனா சீசனில் கொரோனா உண்மைதானா இல்லையா அப்படின்னு நிறைய பேர் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்போது
இப்போவும் யூடியூப்ல இருக்கு. ஒரு ஒரு வாலிப பையன் அமெரிக்கா தேசத்தில் என்ன பண்ணா, கொரோனாலாம் ஒன்றுமே கிடையாது, இதுங்க வந்து மெடிக்கல் இண்டஸ்ட்ரியை வந்து வளர்த்தி விடுவதற்காக இது ஏற்படுத்தப்பட்ட ஒரு பிம்பம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணான்னா, பப்ளிக் டாய்லெட்ல இருந்து எந்த பாதுகாப்பும் இல்லாமல் அந்த தண்ணீரை எடுத்து முகத்தில் தடவி கொண்டான். வேற என்ன பண்ண ஞாபகம் இல்லை. அப்போ இது யூடியூப்ல வந்தது. கொரோனா இருக்கா பாருங்க அப்படின்னு அவன் சொன்னான். 2வது நாள் அவன் வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி இறந்து போனான். அது சரித்திரம் இன்றைக்கு யூடியூப்ல இருக்கு. அவ்வளோ ஒரு அருமையான ஒரு பையன். ஏன்னா சொல்லப்பட்டதே அவன் நம்பலை. எத்தனையோ பேர் கொத்து கொத்தா மறிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இவன் என்ன பண்ணா, அதை சொந்தமாக டிவி இதில் அவனுடைய வீடியோ எடுத்து போட்டான். நான் பாருங்க, நான் பப்ளிக் டாய்லெட்டில் இருக்கிறேன், எப்படி வரும், எனக்கு எப்படி வரும், கொரோனாலாம் வராது அப்படின்னு சொல்லி சொன்னான். 2வது நாள் அவன் அட்மிட் ஆன செத்து போனான். கன்னியாகுமரியில் ஒரு ஆயுர்வேதிக் டாக்டர், நான் அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்த பொழுது அவர் சொன்னார், சார் அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், சும்மா இது வந்து மருத்துவத்தை பூஸ்ட் பண்ணுறதுக்காக கொண்டு வந்த ஒரு காரியம், கொரோனாவும் இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி என்கிட்ட அவர் சொன்னார். எனக்கும் எங்கள் ஒய்ஃபுக்கும் அந்த வார்த்தையை நாங்கள் கேட்டோம். அவருடைய அம்மா கொரோனாவில் இறந்து போனாங்க. இப்போ என்ன நடந்தது அப்படின்னா, ஏதோ ஒரு பிம்பத்தை யாரோ சொல்லி கொண்டே இருக்கிறார்கள் அப்படின்னு நம்ம நினைத்து கொண்டிருந்தோம். சைனான்னு கேள்விப்பட்டோம், ஜப்பான்னு கேள்விப்பட்டோம், யூகேன்னு கேள்விப்பட்டோம், அமெரிக்கான்னு கேள்விப்பட்டோம். அதுக்கப்புறம் டெல்லியில் வந்தது, பாம்பே வந்துருச்சுன்னு சொன்னாங்க. கடந்து 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 நம்ம வீட்டுக்குள்ளேயே வந்தது கடைசியாக. அதுக்கப்புறம் தான் எல்லாரும் நாம் அதுக்கு பயந்து நம்மை காத்துக்கொள்ள கவர்மெண்ட் சொல்வதை கீழ்ப்படிந்து கையெல்லாம் கழுவி மூஞ்செல்லாம் பொத்திக்கிட்டு வாழ ஆரம்பித்தோம். வேதாமும் அதைத்தான் சொல்லி கொண்டிருக்கிறது. உனக்கு மரணம் வரும், கணக்கு உண்டு, பாதாளம் இருக்கிறது, பரதீஸ் இருக்கிறது, பரலோகம் இருக்கிறது, நரகம் இருக்கிறது, பாவ மன்னிப்பு இருக்கிறது, மனம் திரும்புதல் இருக்கிறது, விசுவாசம் ஒன்று இருக்கு, நான் தான் வழி அப்படின்னு எல்லாவற்றையும் சொல்லிக்கொண்டே இருக்கிறது. எங்கேயோ சீனால நடக்கிறது என்று நாம் அறிவில்லாமல் இருக்க முடியாது. அங்க நடந்தது நமக்கும் வந்து விட்டது. அதுபோல வேதாமத்தில் சொல்ல காரியங்கள் ஒரு நாள் நமக்கு வரும் பொழுது நாம் தப்பிக்க முடியாது. நடக்க வேண்டியது நடந்து தீரும். ஏன்னா பைபிளில் சொல்லப்பட்டிருக்கவைகள் அத்தனையும் நடந்து எறியது. ஒன்றை தவிர இயேசு கிறிஸ்து நான் வருவேன் அப்படின்னு சொன்னது, அது வரும்பொழுது என்ன பண்ண போறோம்? 99% நடந்து முடிஞ்சிருச்சே, இனிமேலும் நமக்கு நம்பிக்கை இல்லாம காலம் தாழ்த்தணும்னு சொன்னால் அந்த கணக்கிற்கு நாம் உத்தரவாதியாக ஆகிறோம். இப்பொழுது நீ தாமதிக்கிறது என்ன? கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு உன் பாவங்கள் போக கழுவப்படும் என்று சொல்லப்பட்ட வார்த்தையை உணர்கிறவர்களாய் 3 சிலுவையிலே எந்த சிலுவையிலே நீங்கள் இருக்கிறீர்கள் என்பதை நம்மை நாம ஒப்பிட்டு பார்ப்போம். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.